ஆகாசம் அனாதி. அதுபோல் அதற்கு காரணமான பரமாகாச சொரூபராகிய கடவுள் அனாதி. அனாதியாகிய ஆகாசத்தில் காற்றும் அனாதி. அனாதியான வெளியில் காற்று எப்படி அனாதியோ அப்படி கடவுளிடத்தில் அருட்சக்தி அனாதியாய் இருக்கின்றது. ஆகாயத்தில் அணுக்கள் நீக்கமர நிரம்பி இருக்கின்றன. இதுபோல் கடவுள் சமூகத்தில் ஆன்மாகாசத்தில் அணுக்கள் சந்தானமயமாய் நிரம்பியிருக்கின்றன. அந்த அணுக்களுக்கு ஆன்மா என்றே பெயர். பூதாகாயத்தில் இருக்கும் சாதாரண அசாதாரண அணுக்கள் 7 வகையாய் பிரியும். அவை யாவன: வாலணு, திரவவணு, குருவணு, லகுவணு, அணு, பரமாணு, விபுவணு. மேற்படி அணுக்கள் அனந்த வண்ண பேதமாய் இருக்கும். இவற்றில் காரியவணு, காரிய காரணவணு, காரணவணு என 3 வகைப்படும். பக்குவ, அபக்குவ, பக்குவா பக்குவமென நிற்கும். இவை போல் ஆன்மா காயமான கடவுள் சமூகத்தில் ஆன்மாக்களும் 3 வகையாய் நிற்கும். யாவை எனில் பக்குவ ஆன்மா, அபக்குவ ஆன்மா, பக்குவா பக்குவ ஆன்மா என 3 வகைப்படும். ஆகாயத்தில் இருக்கும் அணுக்கள் 3 விதமானதற்கு காரணம் அங்குள்ள காற்றேயாம். அதுபோல் ஆன்மாக்கள் 3 விதமானதற்கு காரணம் கடவுள் சமூகத்தில் உள்ள அருட்சக்தியேயாம். அப்படி 3 வகையான ஆன்மாக்களுக்கு அருட்சக்தியின் சமூகத்தில் தோன்றிய இச்சை, ஞானம், கிரியை என்னும் பேதத்தால் ஆன்மாக்களுக்கு தேகம் 3 யாவை எனில் கர்மதேகம், பிரணவதேகம், ஞான தேகம் என 3 விதம். அப்படி 3 தேகம் உண்டானதற்கு காரணம் பூத ஆகாயத்தில் உண்டான வாயு பேதத்தினால் சோம, சூர்யா, கினி என 3 வகை நிற்பன போலுணர்க. அந்த ஆகாயத்தை விரிக்கில் அனந்த பேதமாம். வாயுவின் பேதம் அதுபோல் அனந்தம். ஒருவாறு 64 கோடி பேதம். இவற்றில் அமுதபாகம், விஷபாகம், பூதபாகம், உஷ்ணபாகம் என பல பேதப்படும். மேற்படி அணுக்கள் அனந்த வண்ணமாதலால் அனந்த அணுக்கள் சேர்ந்து ஒரு வித்தாய். இவ்வித்து திரவ அணு சம்பந்தமாய் குரு அணுவோடு சேரும்போது பூதகாரிய அணுவாகிய கிரண உஷ்ணத்தால் ஜீவிக்கும் ஜீவித்த ஓஷதி முதலியன இந்த நியாயத்தால் வர்ணம், ருசி முதலிய பேதப்படுகின்றன. இவ்வண்ணமே பௌத்திக பிண்ட அணுக்கள் காரண சூரிய உஷ்ணமாகிய ஜீவ உஷ்ணத்தால் வடிவமாய் பரம காரணத்தையால் ஜீவிக்கின்றன. சில காலத்தில் வித்துக்களாதியாம், சில காலத்தில் விருஷமதியாம். எல்லாவற்றிற்கும் ஆதியாயுள்ளது பூதகாரிய அணுவாகிய சூரிய கிரணமே. இவ்வண்ணமே ஒரு காலத்தில் கடவுள் பிரேரகத்தால் அருட்சக்தி ஆன்மாகாசத்தில் விசிரிம்பிக்க ஆன்மாக்கள் வெளிப்பட்டு பஞ்சகிருத்திய தொழிற்படும். மேற்படி ஆன்மாக்கள் வெளிப்பட்ட அக்கணமே மேற்படி ஆகாயம் சந்தானமாதலால் ஆன்மாக்கள் நிரம்பி நிற்கும். ஆதலால் பஞ்சகிருத்தியம் எக்காலத்தும் தடையுறாது. ஆன்மாக்கள் தாழ்ந்த கதி அடைவது அனாதி இயற்கை அல்ல, ஆதி செயற்கையே யாம். ஆணவம் அனாதி இயற்கையே யாம். இதன் ரகசியம் குருமுகம் மாயறிக.